நமஸ்காரம். நம்மளுடைய ஜனங்க மத்தியில நிறைய மூட நம்பிக்கை நிறைய போயிட்டு இருக்கு. அதுல நிறைய சந்தேகமாவும் என்கிட்ட கேக்குறா. இது மாதிரி இதுக்கு முன்னாடி கூட 2 வீடியோ போட்டிருந்தோம். இந்த நாள்ல பூஜை பண்ணலாமா? 13ஆம் நம்பரு. அதுக்கப்புறமா செவ்வாய் வெள்ளியில பித்ருக்களுக்கு திதி கொடுக்கலாமா? இந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் கேட்டிருந்தா. இன்னும் நிறைய பேர் நிறைய விதமான சந்தேகங்கள் கேட்குறாங்க. அதுல இன்னைக்கு எந்த மாதிரியான சந்தேகம் அப்படின்னா, ஜனங்களுடைய மைண்ட்ல எப்படி இருக்கு அப்படின்னா, அஹ் கிரகப்பிரவேசம், திருமணம், இல்லைன்னா மற்ற விசேஷ ஹோமங்கள், இது பண்றதுக்குன்னு தனியா ஒருத்தங்களும், அதே மாதிரி திதி, வருஷாப்தீகம், அப்புறமா காரியங்கள், இது பண்றதுக்கு தனியா சிலர் இருக்காங்க. இது பண்றவா இது பண்ண மாட்டா, இது பண்றவா இது பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ட்ரேட்மார்க் குத்தி வச்சிருக்காங்க. அது ஆரம்பிச்சதும் நம்ம சைடு தான் வச்சுக்கோங்களேன். அது தப்பு, நம்ம ஜனங்களை சொல்ல முடியாது. பட் ஆனா அப்படி ஒரு விஷயம் இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இ- பெரிய பெரிய வித்வத்துக்கிட்டலாம் நான் கேட்டிருக்கேன். பெரிய பெரிய ஆளெல்லாம் நானும் பார்த்துருக்கேன். இது 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 பண்றவா நல்லா வேதம் படிச்சுட்டு, ஃபுல் வேதம் படிச்சுட்டு, ஃபுல் சாஸ்திரம் படிச்சுட்டு, பாஷ்யம் படிச்சுட்டு, ரொம்ப சாஸ்திரோக்தமா இருக்கிற ஃபேமிலி கிட்டயும் நான் பேசியாச்சு, கேட்டு பார்த்தாச்சு. அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. ஆக்சுவலா ஒரு 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 வித்யா அப்படிங்கிறது பொது, எல்லாருக்குமே அது பொது. இப்போ நான் ஏபிசிடி படிச்சா நான் ஆ இது படிக்க மாட்டேன். அது படிச்சா நான் கக்க கக்க படிக்க மாட்டேன், ஹிந்தி படிக்க மாட்டேன். ஹிந்தி படிச்சா நான் மேக்ஸ் படிக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம இந்த ஸ்கூல்லயாவது போய் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? ஸோ ஒரு 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 வித்தகாரன் அப்படின்னா எல்லா லாங்குவேஜுமே தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு வாத்தியார் அப்படின்னா, ஒரு புரோஹிதர் அப்படின்னா, ஏ டு இசட் எல்லா கர்மாக்களையும் பண்ணி வைக்க தெரிஞ்சவங்களா இருந்தவங்க மட்டும்தான் கரெக்டான வாத்தியார்னு பேர். கரெக்டான சாஸ்திரிகள், இல்லை கரெக்டான புரோஹிதர் அப்படின்னு பேர். ஸோ அதனால கல்யாணம் பண்றவங்க ஸ்ரார்த்தமும் பண்ணலாம், தப்புலாம் கிடையாது. கிரகப்பிரவேசம் பண்றவங்க அப்புற காரியமும் பண்ணலாம், தப்புலாம் கிடையாது. இது எல்லாமே கரெக்டா பண்றவங்கனால மட்டும்தான் எல்லா சாஸ்திரமும் தெரியும். இது யாருக்கும் இப்ப இது மட்டும் பண்றவங்களுக்கு இந்த சாஸ்திரம் தெரியாது, இது மட்டும் பண்றவங்களுக்கு இந்த சாஸ்திரம் தெரியாது. இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு சாஸ்திரம் தெரியல அப்படின்னாலும் இந்த சுபத்திலையும் சரி, இந்த அப்புறத்திலையும் சரி, இதுல வர ஃபார்முலால ஏதாவது ஒரு விஷயத்துல டவுட்டோ இல்ல பிரச்சனையோ இல்ல ஏதோ ஒரு சின்ன ஒரு பிரயோகம் விட்டு போச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா அது நம்ம இது கத்துக்கிட்டாதான் இது பண்ண முடியும், இது கத்துக்கிட்டாதான் இது பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாமே ஒரு கொலபரேஷன்ல நம்மளுடைய வேதம் சொல்லியிருக்கு. ஒரு நம்மளுடைய ரிஷி ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க. ரெண்டுமே ஒண்ணுதான், எல்லாமே ஒரே மந்திரம் தான். சின்ன சின்ன பிரயோகங்கள் அப்படிங்கிறது மாறும், இதுல வேற இதுல வேற அப்படின்ற மாதிரி. அதனால இது பண்றவங்க இது பண்ணக்கூடாது, இது பண்றவங்க இது பண்ணக்கூடாதுன்னு எந்த ஒரு சாஸ்திரமும் கிடையாது. நான் சொல்றேன்னு சில பேர் தப்பாவும் எடுத்துக்க வேண்டாம். சில பேர், அது முக்கியமா கோவில்ல வேலை செய்யற சில பேர், குருக்கள்லாம் இருக்கிற சில பேர், நிறைய குருக்கள் நண்பர்கள் எனக்கும் இருக்காங்க. அவங்களும் இதெல்லாம் ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இல்லை. பட் ஆனா சில குருக்கள், சில பேர் மார்க்கெட்டிங் பண்றதுக்காக என்ன பண்ணிடுறா, நான் சுவாமியை தொட்டு பூஜை பண்றவன், நான் கிரகப்பிரவேசம், அதே மாதிரி கல்யாணம் இது வரைக்கும் தான் நான் போவேன், நான் அப்புறத்துக்கெல்லாம் போக மாட்டேன், நான் திதி எல்லாம் பண்ண மாட்டேன், அதெல்லாம் தப்பு அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைய அழுத்தி அழுத்தி சொல்லி 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 நிறைய ஜனங்களோட மைண்ட மாத்தி வச்சாச்சு. ஸோ அதனால அது பண்றது தப்பு அப்படின்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. அதுதான் கரெக்ட். அதாவது சுபம் பண்றவங்களை விட அப்புறம் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் புண்ணியம் ஜாஸ்தி வரும். ஏன்னா ஒரு 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 ஆத்மாவை நல்லத்தனமா இங்க இருந்து மந்திர மூலியமா அந்த பிரயோகம் மூலியமா மேல அனுப்பி வைக்கிறா. அது பண்றதுக்கு கர்மா வரும், பண்ணி வைக்கிற வாத்தியாருக்கு வரும். அது சரி பண்ணிக்கிறதுக்கு தான் சந்தியாவந்தனம், காயத்ரி பண்றது, அர்க்ய பிரதானம் கொடுக்கறது, மற்ற விரதங்கள் பூஜைகள் பர்சனலா பண்ணிக்கிறது உண்டு. அது பண்ணிட்டு இருக்கா, அது பண்ணிட்டு சரி பண்ணிடுவா பண்ணிக்கிறவங்க, அது அவங்களுக்கு தெரியும். அது அதனால
நான் வந்து இது பண்றவன், அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு தப்பான ஒரு விஷயத்த ஜனங்களோட மைண்ட்ல வந்து அதை வந்து பதிச்சு 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 எல்லா ஜனங்களுக்கும் என்ன ஆயிடுச்சு? ஓ, இது பண்ணா அது பண்ணுவீங்களா? ஓ, நீங்க அது கூட பண்ணுவீங்களா? அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டா மாறிடுச்சு. அதனால அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு முடிச்சும் போட வேண்டாம். எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இப்ப அப்படி சொல்றவங்களே அப்படி அப்படி சொல்ற சில குருக்களே வந்து எடுத்துக்கோங்களேன். அப்போ அவங்களோட வீட்ல அவங்க எப்படி அனுஷ்டானம் பண்ணுவாங்க? அவங்க எப்படி ஷோடச கர்மாவை பண்ணுவாங்க? இப்போ இது பண்ணக்கூடாது, அப்புறம் பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்க சுபமும் பண்ணக்கூடாது. ஆக்சுவலா அவங்களுடைய வேலை என்னது? ஆகமத்தை ஃபுல்லா படிச்சுட்டு சுவாமிக்கு பூஜை பண்றது வரைக்கும் தான் அவங்களுடைய வேலை. சுவாமியை எப்படிலாம் வந்து உபச்சாரம் பண்றது, சுவாமிக்கு எப்படிலாம் வந்து நம்ம வந்து உபசரிக்கிறது, சுவாமியை நம்ம எப்படிலாம் வந்து டெவலப் பண்றது, இதை மட்டும் தான் அவங்க பண்ணணும். கும்பாபிஷேகம் அவங்க பண்ணணும். ஏன்னா அதுக்கு வந்து ஃபுல் அத்தாரிட்டி வந்து அவங்களுக்கு உண்டு. ஏன்னா அது ஆகமத்துல அது ரொம்ப ரொம்ப முக்கியமா வந்து பார்க்கப்படுற ஒரு ஒரு ப்ரொசீஜர், ஒரு ஃபார்முலா. ஸோ அவங்களோட வேலை கும்பாபிஷேகம் பண்றது, சுவாமியை பார்த்துக்கிறது, ஆலயத்தை பார்த்துக்கிறது, இந்த மாதிரி சுவாமி சம்பந்தப்பட்ட விஷயத்த பண்றது தானே தவிர கிரகப்பிரவேசங்கள், கல்யாணங்கள், ஹோமங்கள் பண்றது கூட அவங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கப்படலை. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் அவங்க பண்ணும்போது இதுவும் அவங்க பண்றது தப்பும் கிடையாது. அப்ப அப்படியா இவங்க அது பண்ணல அப்படின்னா இது பண்றது தப்பு அப்படின்னு மத்தவங்களை சொல்றதும் அது தப்பான விஷயம்தான். அதனால அது வந்து நம்ம சைட்லயே வந்து அது நிறைய தப்பான ஒரு விஷயத்த வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோன்றதுனால பொது ஜனங்களுக்கு வந்து அது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு வந்து சரி கோவில்ல இருக்கிறவங்க சொல்றது கரெக்டா இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட்ல அப்படி போயிடுறாங்களே தவிர எது தர்மம், எது சாஸ்திரம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அதனால தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குற பொது ஜனங்கள் இதை மெயினா தெரிஞ்சுக்கணும். எல்லாமே பண்றவன் தான் கரெக்டான வித்தக்காரன். அதனால அது மைண்ட்ல வச்சுக்கோங்க ஒண்ணு. அதே மாதிரி இது மாதிரி தப்பா வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிற சில பேர் அந்த குருக்கள் வந்து விஷயம் தெரிஞ்சு தப்பா பண்றேன், மார்க்கெட்டிங்காக தப்பா பண்றேன் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வீடியோ பார்த்தும் பிரயோஜனம் கிடையாது. 2 திட்டு தான் நான் வாங்க முடியும். பட் ஆனா விஷயம் தெரியாம சில பேர் வந்து நாலேஜ் இல்லாம மத்தவங்க சொல்றாங்க, பெரியவங்க சொல்றாங்க அப்படின்னு நம்மளும் சொல்றோம் அப்படின்னு இருக்கிற சில குருக்களுக்கு இந்த வீடியோ வந்து ஆஹ் புரியும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன். அதனால ஜனங்களை வந்து இந்த விஷயத்துல குழப்ப வேணாம் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இதே இந்த வீடியோவில் இருக்கிற பதிவு அடுத்து வேற ஏதாவது ஒரு பதிவுல நம்ம வந்து சந்திக்கலாம். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட் மூலியமா வந்து நீங்க தாராளமா கேட்கலாம். நன்றி, நமஸ்காரம்.